கேரள ஹோட்டல் கழிவுகள் கொண்டு வந்த லாரி கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கேரள மாநிலத்திலிருந்து மருத்துவ கழிவுகள் நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்டு மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த சூழ்நிலையில் அது தொடர்பாக தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் வழக்கு பதிவு செய்து உடனடியாக அதனை அப்புறப்படுத்த உத்தரவிட்டிருந்த சூழ்நிலையில் தொடர்ச்சியாக கேரள மாநிலத்திலிருந்து கழிவுகள் கொட்டப்படக்கூடியது தொடர்கதியாகி வருவது மிகப்பெரும் கண்டனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. தற்போதும் அதுபோன்ற ஒரு நிகழ்வு இருந்திருக்கிறது. தொடர்பான விவரங்களுடன் கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் பிரின்ஸ் இணைப்பில். பிரின்ஸ், இப்போ இந்த கேரள ஹோட்டல் கழிவுகள் ஏற்றப்பட்டிருந்த லாரி பறிமுதல் செய்யப்பட்ட தொடர்பான உங்கள் விவரம். வணக்கம் கோபால். அண்மை காலமாக கேரளாவிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு கோழி கழிவுகள் ஹோட்டலில் உள்ள கழிவுகள் கொண்டு வந்து ஆங்காங்கே கொட்டப்படுகிறது. அது மட்டுமின்றி குமரி மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் கண்டி பண்ணைகளுக்கும் இந்த கழிவுகள் ஏற்றி வரப்படுகிறது. தொடர்ந்து பொதுமக்கள் இதனை எதிர்த்து பல்வேறு போராட்டங்கள் உயர் அதிகாரிகளுக்கும் மனுக்கள் கொடுத்தனர். இதைத் தொடர்ந்து புதிதாக பொறுப்பேற்றுள்ள மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் எல்லை பகுதியில் உள்ள அனைத்து சோதனை சாவடிகளையும் போலீசாரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார். இதையடுத்து தொடர்ந்து கேரளாவில் இருந்து கழிவுகள் ஏற்றி வந்த வாகனங்கள் செய்யப்பட்டு ஓட்டுநர்கள் கைது செய்யப்பட்டு வந்த நிலையில் மீண்டும் கேரளாவில் இருந்து கழிவுகளை ஏற்றிக்கொண்டு வாகனம் ஒன்று வந்துள்ளது. காவல் நிலைய போலீசார் மாங்கோடு பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது அந்த வழியாக வந்த கூண்டு வேனை நிறுத்தியுள்ளனர். போலீசாரை கண்டதும் ஓட்டுநர் வேனை நிறுத்திவிட்டு தப்பி சென்றுள்ளார். அப்போது வேனை சோதனை செய்த போது அதில் பேரல்களில் ஏராளமான ஹோட்டல் கழிவுகள் இருந்தது. விசாரணையில் அது இங்குள்ள பஞ்சி பண்ணைக்கு எடுத்து வந்தது தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து தப்பி ஓடிய ஓட்டுநர் யார் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த சில நாட்களாக கழிவுகள் கொண்டு வரப்படாமல் இருந்த நிலையில் மீண்டும் இந்த கழிவுகள் கொண்டு வரப்பட்டுள்ளது பொதுமக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோபால், அண்மை விவரங்களுக்கு நன்றி பிரின்ஸ்.